அனுக்கு வந்து பார்த்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, வேணும்னே வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டில் போட்டு கொடுத்துட்றாரு. இதனால் அபி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னை ராகவ திட்டாமல் விட மாட்டேன், அவர் எதுக்கு இப்படிலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகி போகிறாங்க. பார்த்தா ராகவ் கோயிலில் நின்றுருக்காரு. உடனே வந்து தேங்காய் உடைக்கிற மாதிரி நல்லா ராகவ் தலையிலே வந்து அப்படியே வந்து படுற மாதிரி வந்து நல்லா உடைச்சிடுறாங்க. அப்போ ராகவோட வந்து தலையிலே வந்து மண்டையிலே வட்டுடுது, அப்படியே ரத்தம் வருது. உடனே வந்து ஐயோ ரொம்ப அடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. அடிச்சுட்டு இப்படிலாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நீங்கள் மட்டும் பண்ணது நியாயமா, எதுக்காக தேவையில்லாமல் வந்து அணுவோட லைஃப்பில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அணுவோட வாழ்க்கையே இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே செமையாக டென்ஷன் ஆகிறாகும். நீ தான் அப்படி பண்ணுற, நீ தான் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. நீங்கள் தான் அப்படி புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறீங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு, சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தயவுசெய்து அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. புரிஞ்சுக்காமல் வந்து பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீ நல்லா யோசனை பண்ணிப்பாரு, அணுவை நல்லா வாட்ச் பண்ணிப்பாரு, கண்டிப்பாக உனக்கு உண்மை புரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அபி வந்து யோசிக்கிறாங்க, உண்மையிலேயே வந்து அணு வந்து என்ன ஐடியாவில் இருக்கான்னு தெரியலையே, இப்போ மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டோன்னு சொன்னோன்னு கூட அணு வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷனே இல்லாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு ராகவ பார்க்க போகிறாங்க நம்ம அபி. அங்கே வந்து ராகவ் சொல்கிறாரு, உங்ககிட்ட எப்பாவது வந்து அணு வந்து உங்கள் மேலே சத்தியம் பண்ணியிருக்காரா காதல் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் பண்ணதே இல்லை, அப்போ அணு மனசில் கண்டிப்பாக ஆகாஷ் இருக்கான், அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நிஜமாக சொல்கிறீங்க? ஆமாம். சரி, அவங்க 2 பேர் சேர்த்து வைக்க ஏதாவது வழி இருக்கணும்ல, அப்புறம் சரி கண்டிப்பாக நம்ம இதுக்கு வழி கண்டுபிடிப்போம், நீயும் நானும் சேர்ந்தா கண்டிப்பாக இவங்க 2 பேர் சேர்த்து வைக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே, ஆனால் இதுக்கு மட்டும் தான் உங்கள் கூட சேருவேன், மற்றபடிலாம் நீங்களும் நானும் வந்து எப்போவுமே வந்து ஆகாதான், நம்ம 2 பேருக்கும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இதுக்கு மட்டும் நம்ம சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்றாங்க. அடுத்து வந்து சரி, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நானும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. சரி, நிறைய ஐடியாஸ் வந்து நாங்கள் 2 பேருமே வந்து சேர்ந்து பிளான் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து அணுவையும் ஆகாஷையும் அப்பப்போ பேச வைக்கணும், அவங்க 2 பேரும் பழக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பிளான் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக இந்த வழியாக வந்து நம்ம வந்து அணு வர வைக்கணும், அதே மாதிரி ஆகாஷையும் வர வைக்கணும், அவங்க 2 பேரும் ஒன்றா வந்து சந்திக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அங்கே எல்லோரும் செட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அபி ஏறி இப்போ வந்து ஏனியில் ஏறி கீழே விழுந்துடுறாங்க. ஓடி போய் வந்து ராகவ் வந்து பிடிக்கிறாரு. இப்போ வந்து அபி வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராகவ் வந்து அபியை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து ராகவ் வந்து தன்னை மறந்து அப்படியே அபியோட கண்களை பார்த்துட்ருக்காரு. தன்னை மறந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாரு அபியை வந்து ராகவ். அடுத்து வந்து ராகவை பார்த்துட்டு இருக்க அபி வந்து ஒரு நிமிஷம் அப்படியே தன்னை மறக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கி விடுறாரு. அடுத்து வந்து ராகவ் சொல்கிறாரு அபிக்கிட்ட, சாரி அப்படி சொன்னேன், நான் தான் சொல்லணும் சாரின்னு, நீங்கள் நல்ல காலம் என்னை வந்து பிடிச்சிங்க, இல்லை நான் கீழே தான் விழுந்திருப்பேன். இதே மாதிரி ரொமான்டிக்காக வந்து அவங்க 2 பேரும் விழும்போது பிடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், அணு வந்து விழும்போது ஆகாஷ் வந்து பிடிக்கணும், அப்போ சூப்பராக இருக்கும்ல அப்படி சொன்னோன்னே, நீ சொல்கிறது நல்ல பிளானாக தான் இருக்குது, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து யோசனை பண்ணுறாங்க. உடனே நான் அணுவை கூட்டிகிட்டு வரேன், முதல்ல இதில் ஏற வைக்கிறேன், அப்போது கரெக்டாக வந்து குட்டி பாஸ் வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து அணு வந்து கேர்ஃபுல்லாக ஏறுறாங்க, விழவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ இவ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறாளேன்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அபி வந்து இன்னொரு ஐடியாவும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஐடியாவும் ஃப்ளாப் ஆகிடுது. கடைசியில் வந்து ஆகாஷ் வந்து இந்த மாதிரி வந்து தவறான முடிவுக்கு போன மாதிரி வந்து பில்டப் பண்ணி அணுவை சம்மதிக்க வைக்கிறாங்க. அணுவும் தன்னோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக சொல்லி அழறாங்க. அப்போ வந்து இப்போ இவ்வளோ காதல் வச்சுட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கிட்ட அபி வந்து கேட்குறாங்க. அணு அழுகுறாங்க. இது முடியும்.